வணக்கம். கார்த்திகை 17, 2015 கலாபூஷணன் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் பவள விழாவை காணும் நன்னாள். இவ்வேளை அவரது உளவியல்சார் செயற்பாடுகள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் மிகவும் பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நான் சிவரூபி செல்வநாதன், கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறேன். உளவியலில் சிறிது நாட்டமுடையவள். அவரின் மாணவி. அவருடன் நெருங்கி பழகுவதால் அவரது செயற்பாடுகளை நன்கு அறிவேன். அதனால் திருவாளர் கானாபிரபா அவர்கள் எனக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தை மிகுந்த நன்றியுடனும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொண்டேன். திருமதி கோகிலா மகேந்திரன் இன்று வடமாகாணத்தில் மிகவும் வேண்டப்பட்ட ஒரு உளவியலாளர். தான் வாழும் சமூகத்தின் உளநல மேம்பாட்டிற்காக தனது அர்ப்பணிப்பான சேவையை பல்வேறு வழிகளிலும் செயற்படுத்துகின்றமை இங்கு மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. திருமதி கோகிலா மகேந்திரன் 11 வயதிலேயே மனம் என்பது புரிந்து கொள்ள கடினமான புதிராக விளங்குகின்றமை அவருக்கு எழுந்த கேள்வி அவரை உளவியலில் பல்வேறு தேடல்களையும் உளவியல்சார் கட்டுரைகளையும் தேடி கற்கவும் வாசிக்கவும் தூண்டியதாக செவ்வியொன்றில் குறிப்பிடுகின்றார். அவர் மருத்துவக் கல்லூரியில் கற்ற காலத்திலும் உளவியல் நூல்களை விரும்பி வாசிக்கும் பழக்கமுடையவராக இருந்துள்ளார். 1980களில் தொண்டன் சஞ்சிகையிலும் ஈழநாடு பத்திரிகையிலும் அவரது உளவியல் கட்டுரைகள் தொடராக பிரசுரமாயின. ஆரம்ப காலத்திலிருந்து அவரது இலக்கிய படைப்புகளில் உளவியல் சாயல் அதிகம் காணப்பட்டமையும் அவை பெரிதும் சான்றோரால் பாராட்டப்பட்டமையும் அவரை மேலும் உளவியலில் நாட்டம் கொள்ள தூண்டியிருக்கலாம். 1980களில் பேராசிரியர் சு. வித்தியானந்தன் அவர்கள் கூறியதை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். நோய் தீர்க்கும் மருத்துவர் ஒருவர் நோயாளியை பகுப்பாய்வு செய்து நோயின் மூலத்தை இனங்காண முயல்வது போல கோகிலா அவர்கள் சமூக நோய்களுக்கான காரணிகளை உளவியல் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்பவராக அமைகிறார். இவ்வாறாக கொஞ்சம் உளவியலும் தெரிந்தால் நன்று, கொஞ்சம் கனமாகவே உள்ளங்களை பார்த்திடலாம் என்று எண்ணியிருப்பார் போலும். 1994-95 சாந்திகத்தில் இணைந்து உளவளத் துணை என்ற கற்க நெறியை மிகுந்த ஆர்வத்துடன் கற்று சிறப்பான தேர்ச்சியுடன் நிறைவு செய்கிறார். பின்னர் இத்தாலி நாட்டில் மனவடுவுக்கு அளிக்கப்படும் உளச் சிகிச்சை பற்றி, அதாவது நரேட்டிவ் எக்ஸ்போஷர் தெரப்பி 3 வாரங்கள் பயிற்சி பெறுகின்றார். திருமதி கோகிலா மகேந்திரன் எதனையும் கற்பதோடு நிற்பவர் அல்ல. அதனை செயல் வடிவில் நிகழ்த்தி மேலும் அறிவை வளர்த்து கொள்பவர். தொழில் ரீதியாக விஞ்ஞான ஆசிரியராக இருப்பதால் தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த மனித பண்பு என்பதை நன்கு அறிந்தவர். அவர் ஆசிரியராக, அதிபராக, வலிகாமங் கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளராக சேவையாற்றி ஓய்வு பெற்றவர். அவரது சேவை காலத்தில் உளவளத்துணைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான பயிற்சி வழங்கலில் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களே ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். இச்சந்தர்ப்பத்தில் இவரே
பிரதான வளவாளராக செயலமர்வுகளை திட்டமிட்டு செவ்வனே நடாத்தியவர். வெளிநாட்டவர் வளவாளர்களாக தொழிற்படும் சந்தர்ப்பங்களில் இவர் மொழிபெயர்ப்பாளராக அவர்களுடன் இவற்றை முன்னெடுத்தவர். இவரது ஆங்கில தமிழ் மொழி புலமை இதற்கு உதவியது என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை. இவர் பல்துறைகளிலும் ஆளுமை மிக்கவர் என்பதால் துறைசார் விற்பனர்களையும் இணைத்து மிகவும் சுவாரஸ்யமான சிறப்பான செயலமர்வுகளை நடாத்தியதாக அவரது மாணவி சங்கமித்தா கூறி வியக்கிறார். ஆற்றுகை கலையினூடாக வெளிப்பாட்டு சிகிச்சை முறை, நாடகச் சிகிச்சை, உளமறி நாடகம், கலந்துரையாடல் அரங்கு என புதிய உத்திகளை உளவள துணையாளர்களுக்கு பயிற்றுவிப்பவர். இவ்வாறாக 250 உளவள துணையாளர்களையும் 1500 பீஃப்ரெண்டர்ஸ் என்று அழைக்கப்படும் நட்புதவியாளர்களையும் பயிற்றுவிப்பதில் பெரும் பங்காற்றியவர். இப்பயிற்சி நெறியினை யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, கிளிநொச்சி போன்ற தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் இடங்களிலும் முன்னெடுத்தவர். தான் ஓய்வு பெற்ற பின்பும் 2014 காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று கூறப்படும் அறிகைசார் நடத்தை சிகிச்சை பயிற்சி நெறியை வலிகாமம் வலய கல்வி அலுவலகத்தில் 6 மாத காலம் நடைபெற வழி செய்தவர். 2016-17 காலப்பகுதியில் வடமாகாண கல்வி அமைச்சில் உளவளத்துணை நிபுணத்துவ ஆலோசகராகவும் அதன் பிற்பகுதியில் சாந்திகத்தின் பணிப்பாளராகவும் இருந்து சமூக உளநல மேம்பாட்டிற்கு ஆவண செய்தார். இன்றும் வளர்ந்தோருக்கான உளவியலை சோலைக்குயில் அவைக்காற்று களம் மூலமாக தனது இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடாத்தி வருகின்றார். ஒவ்வொரு 6 மாத கால பயிற்சி நெறியாக நடாத்தி இறுதியில் பரீட்சை வைத்து சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றார். உளவளத்துணை ஆலோசனை தேவைப்படுபவர்கள் வடமாகாணத்தின் எந்த கோணத்தில் இருந்தும் இவரது விழுசிட்டி இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துபவராக விளங்குகிறார். யாழ் போதனா வைத்தியசாலையின் மனநல மருத்துவ நிபுணர்கள் உளநல சிகிச்சைக்காக இவருடன் ஆலோசனை பெற அனுப்புவது சகஜம். இவ்வாறாக மாதாந்தம் பல பேருக்கு தனது நேரத்தை ஒதுக்கி ஆலோசனை வழங்கி வருகின்றார். மற்றவர்களுக்கு உளவளத்துணை வழங்குவதில் ஏற்படும் மன நிறைவும் தொடர் கற்றல் கற்பித்தல் தரும் மகிழ்வும் பயனும் தன்னை முதுமையை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ வழி சமைப்பதாக பூரிப்படைகிறார். திருமதி கோகிலா மகேந்திரன் உளவியல் சார்ந்த எழுத்தாக்கம் தமிழில் உருவாக காரணமானவர். சீர்மிய உளவியலை தமிழ்மயப்படுத்திய பெருமை இவரையே சாரும். வெறுமனே ஆங்கில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்யாது தனது அறிவாற்றலுடன் கலை நயத்தையும் இணைத்து வாசகர்களும் உளவியல் கற்போரும் பயன்பெறத்தக்க நூல்கள் பலவற்றை தந்துள்ளார். எங்கே நிம்மதி முதலில் 2000 வெளிவந்த அவரது உளவியல் கட்டுரை தொகுதி. இவற்றை விட உள்ளம்பெருங்கோயில், சிறுவர் பாதுகாப்பு, மனமெனும் தோணி என்று 3 கட்டுரை நூல்கள் வெளிவந்துள்ளன.
இவர் பதிப்பாசிரியரில் ஒருவராகவும் ஆசிரியரில் ஒருவராகவும் பல உளவியல் சார் பயிற்றுனர் கைநூல்கள் வெளிவர காரணகர்த்தாவாக அமைந்துள்ளார். அவற்றுள் பெரும்பாலானவை சிறுவர் உளநல மேம்பாட்டிற்கானவை. சிறுவர் உளநலம், மகிழ்வுடன் வாழ்தல், உள்ளக்கமலம், சின்ன சின்ன பிள்ளைகள், மனச்சோர்வு என்பன குறிப்பிடத்தக்கன. திருமதி கோகிலா மகேந்திரன் பிரதம ஆசிரியராக சுனாமிக்கு பின் 2006 முற்றத்தில் சிந்திய முத்துக்கள், சுனாமியில் சிதறிய சித்திரங்கள் என்ற 2 நூல்களின் உருவாக்கத்தில் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். 2016 பதின்ம வயது பிரச்சனைகளும் அவற்றை கையாளுதலும் என்ற நூல் நினைவு பேருரையாக வெளிவந்துள்ளது. இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான விடயம், சமூகத்தின் தேவை கருதி அவ்வப்போது அக்காலத்துக்கு தேவையானவை நூலுரு பெற்றுள்ளன. 2020 வாழ்வின் முன்னேற்றத்துக்கான கற்றல் என்ற கல்வி உளவியல் நூலை வெளியிட்டுள்ளார். 2006 அவர் வெளியிட்ட சீர்மியத்தின் சிறப்பு முறைகள் என்ற நூல் விசேட சிகிச்சை முறைகளை விரிவிற உள்ளடக்கிய நூலாக வெளிவந்துள்ளது. இந்நூல் சீர்மியத்தில் இவரின் ஆழ்ந்த அனுபவத்தையும் எல்லையற்ற தேடலையும் தொடர் கற்றல் ஆர்வத்தையும் பறைசாற்றி நிற்கின்றது. தான் கற்பித்தவைகளை ஆவணமாக கையளிப்பதும் பாதுகாப்பதும் இவரின் இன்னும் ஒரு உயர் பண்பாக காணப்படுகிறது. மனக்குறை மாற வழி என்ற சீர்மிய சிறுகதை தொகுதியொன்றையும் தந்துள்ளார். இவற்றை விட உள சமூக நூல்கள் பலவற்றையும் தந்துள்ளார். இவ்வாறாக பல சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் கோகிலா மகேந்திரன் இப்பவளவிழா காணும் நன்னாளில் வாழும் காலம் நலமாகவும் மகிழ்வாகவும் பணிகள் பல புரிய எனது குலதெய்வமான பன்னாலை வரத்தலங்கற்பக விநாயகரை வேண்டி இவ்வுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.